ஐயனார் துணை சீரியல் இன்றைய எபிசோட் நம்ம எப்பயும் போல் இந்த ஒரு 2 வாரமாகவே இருக்க மாதிரி நல்லாவே போகுது. ஆனால் இந்த வாரத்தோட அடுத்த வாரம்னு சொல்லி காமிக்கிற ஒரு விஷயம் தான் லைட்டாக கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த சோழன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிலா கிட்ட பேசி நிலாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் வந்து அவங்க டேரெக்டாக வாயை தரேன்னு சொல்லலை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா இவர் நிறைய அனுமானங்கள்லாம் பண்ணுறாரு. உங்கள் அப்பாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, அவங்க தாத்தாவுக்கு கேன்சரா, என்ன காரணம், அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஏன் கட்டாய கல்யாணம், அவங்க முகத்தை சிரிப்பே இல்லையானா அவங்க நிறுத்துங்க ஸ்டூடியோ வந்துருச்சுன்னு இறங்கி போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு இப்போ பல்லவனை கூப்பிட்டு வந்து சேரன் போகலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க அப்பா போக முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ அங்கே கார்த்திகா வேற கார்த்திகா வந்து அப்படியே தனியாக இருக்கியாமாம்மா உன்ட்ட என்ன வாசம் வருது அப்படின்னு கேட்டால் அது பல்லவன் குளிச்சுட்டு வந்தது. அவர் வந்து என்ன நடக்குது இங்கே, எங்கள் அண்ணனை என்ன பண்ண வந்தீங்க, கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிவிட்றாங்க. சாக்லேட் கொடுக்கலான்னு வந்து இவர் சேரன் போனால் கூட அதையும் பிடிங்கி வச்சுக்கிறாங்க. என்னென்ன லவ் பண்ணுறியானா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டாச்சு. காலேஜுக்கு போய் பார்த்தா ஏதோ பசங்களுக்குலாம் சம்பு பண்ணி சண்டை போட்டிருக்காங்க, ஏதோ கிரிக்கெட் விளாடும்போது பஞ்சாயத்து. ஸோ அதுக்காக தான் கூப்பிட்டோம், அப்பா அம்மா இருந்து வளர்த்துருந்தா ஒழுங்காக வளர்ந்துருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் பேச. அப்படிலாம் சொல்லாதீங்க, வெளில இருக்கவங்களுக்குலாம் அப்பா அம்மா இருக்காங்க, ஆனால் அவங்களும் அப்படி தானே இருக்காங்க அப்படின்னா பல்லவன் பாசத்துக்கு ஏங்கிறது ஒரு பக்கம் தெரியுது. ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்துக்கூடாதா, இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கணும் நீங்கன்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணி இப்போ கூப்பிட்டு வர்றாரு. நானும் நல்லா படிக்கிறேன் அவரும் சொல்லிடுறாரு. ஸோ சொன்னதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கல்யாணம் அடுத்த நாள் நாளானைக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜுங்கிறதுனால திருவண்ணாமலைக்கே போகிறோம் அப்படின்னு போக நிலா அப்படியே சோகமாகவே இருக்கும் பொழுது பெட்டியெல்லாம் தூக்கி கீழே வைக்கிறாரு சோழன். எனக்கு உங்களை இனிமேல் பார்க்க மாட்டேங்கிறது ஒரு மாதிரி இருக்குது, குடும்பமாக பழகணும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா திருவண்ணாமலை கொண்டு போய் விட்டுடலாம், கல்யாணம் வரைக்கும் நீ அங்கே எங்களுக்கு டிரைவராக நீயே இரு அப்படின்லாம் வந்து பேச உடனே சரி நீ வெறும் சந்தோஷமாகி போயிட்டுருக்காங்க. போகும்பொழுதே வந்து இந்த கல்யாணம் எனக்கு ஒத்து வரல அப்படிங்கிறத சொல்கிறாங்க நிலா டேரெக்டாக. சோழன் சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.